ராத்திரியில் கனவு கண்டா பலிக்கும் அப்படின்வாங்க. நான் சாதாரணமாக சொல்கிறேன், நடந்து போகும்போது கனவு கண்டா கூட பலிக்கும் மீனராசிக்கு. கனவுனா என்ன? நடக்கிறத நினைக்கிறது தான் கனவு. நடக்காததை நினைக்கிறது பேர்லாம் கனவு கிடையாது. அப்போ மீனராசி இப்போ நினைக்கிறது எல்லாம் நடக்க போகுது, நடக்கிறத மட்டும்தான் நினைக்க போகிறீங்க. அப்படிப்பட்ட கனவு உலகத்தில் உங்கள் வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. அந்த கனவு உங்களுக்கு வெற்றி பெறப்போகுது. வாழ்க்கையை ஒரு விஸ்வரூபமான டிராவல்குள்ளே ஆண்டவன் கொடுக்க போகிறான். ஒரு லவ் மூமெண்ட், காதல் நிலை, பிடிச்ச விஷயங்களை அடையறதுக்கான அற்புதமான நேரம். எப்படி ஒரு விஷயத்தை சமாளிக்கிறதுன்னு அழகாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒருத்தவங்களுடைய பிறவி குணத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க. எப்படி நடந்துக்கணும், குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறமா அப்படி நடந்துக்க போகிறோம். புதுசாக வரவங்களை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறமா அப்படி நடந்துக்க போகிறோம். எப்படி ஒருத்தவங்களை சமாளிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம், அப்படி நடந்துக்க போகிறோம். இந்த குணம்லாம் இவ்வளோ நாள் எங்கடா வச்சுருந்தீங்க அப்படின்னு நம்மளை கேட்குற மாதிரி இருக்கும். மீனராசிக்காரர்களே, பல பேர் அழகாக சமாளிக்க போகிறீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது எப்படி அசால்ட்டாக தூக்கி எறிய போகிறீங்க. ராஜ வீதியில் ராஜதந்திரத்தோட உங்கள் வாழ்க்கை ஆரம்பமாகுது. ராஜ வீதியில் ராஜதந்திரத்தோட. ஆமாம், ஒரு ராஜாவுக்குள்ள எல்லா சுபாவமும் என்றைக்குமே மீனராசிக்கு இருக்கும். ராஜாவுக்குள்ள எல்லா சுபாவமும் இந்த மீனராசிக்கு இருக்கும். சம்பிரதாயத்தையும் மதிப்பீங்க, சம்பாத்தியத்தையும் மதிப்பீங்க. அதான் உங்கள் தனி குணம். சம்பிரதாயத்தின் மீது ஒரு கண் இருக்கும், சம்பாத்தியத்தின் மீதும் ஒரு கண் இருக்கும். பணம் இல்லைன்னா ஆமாம் மனுஷன் எஸ் நீங்கள் நினைக்கிறது தான். பாவுக்கு முன்னாடி ஒரு துணைக்கால் போட்டுக்கணும் இல்லையா? போயிடுச்சு வாழ்க்கை. வாழ்க்கை இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, பணத்தை எல்லாரும் விரும்புகிறான். நாம் விரும்ப வேணான்னு நினச்சா கூட அவன் விரும்புகிறானே நம்ம விரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என் உறவுகளே, சில மனுஷங்களுடைய குணத்தை இப்போ நீங்கள் அழகாக தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க, உங்களை யாராவது திட்டினா கூட திட்டாதீங்க திருப்பி, பிரயோஜனமே இல்லை. திட்டுறவனை திட்டுறதை விட திட்டுறவனை விட்டு ஒதுங்கி இருக்கிறது நல்லது. திட்டுறவனை திட்டுறதை விட்டுட்டு திட்டுறவனை திட்டாமல் நம்ம தள்ளி நிற்கிறது நல்லது. ஒரு நல்ல மாற்றத்தை ஆண்டவன் ஏற்படுத்த முயற்சி பண்ணுறான். மன முதிர்ச்சி கிடைக்க போகுது மீனராசிக்கு. மனித நேயம் ஆரம்பிக்க போகுது. உங்கள் மனித நேயத்தை மற்றவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க. ராஜ கனவுகள் இப்போ உங்களை தொந்தரவு பண்ணும். நிறைய ராஜ கனவுகள் வரும். அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி கனவு காட்ட போகுது. அந்த கனவு காணக்கூடிய நேரம் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்க போகுது. அதான் உண்மை. ஆபரணங்கள் வாங்கிறது, உயர் பொறுப்புகள் வர்றது, கௌரவம் உயர்றது, உங்கள் வாழ்க்கையே அத்திரி புத்திரியாக மாறப்போகுது. அட்ராசிட்டி. சில பேருக்கெல்லாம் வீடு மாற்றம், இடம் மாற்றம், சில ஊர்களுக்கு சென்று வாழக்கூடிய தன்மைகள்லாம் ஏற்பட போகுது மீனராசிக்கு. அற்புதமான ராஜயோகம், ராஜதந்திரத்தினால் நடக்க போகுது. இது பேர் ராஜதந்திரம். இந்த தந்திரங்கள் தான் வாழ்க்கையில் பெரிய சக்சஸ் ஆகும். என்ன கனவு வச்சிருக்கீங்க, அந்த கனவை இப்போ உங்கள் கனவாகவே வரப்போகுது. அது ஜெயிக்க போகுது. கெட்ட சக்திகள் விலக போகுது. ஏதாவது ஒரு துர்சக்திகள், துஷ்டமான விஷயங்கள், எவனாவது செய்வன கோளாறு, பில்லி சூனியம், இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வச்சுட்டானா அது விலகிடும். இந்த நேரம் எவன் வச்சிருந்தாலும் இது விலகும், ஆட்டோமேட்டிக்காக விலகும். ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஏன்னா அப்படி ஒரு நல்ல நிலையை ஆண்டவன் நமக்கு கொடுக்குறான். உங்களோட உடம்புல இடையில திடீர்னு படுத்து ஒரு உடம்பை கொஞ்சம் படுத்திடும். திடீர்னு முகம்லாம் வீங்கிடும், கன்னம்லாம் வீங்கிடும், வயிறு வீங்கும். இதெல்லாம் இப்போ நடந்திருக்கும். சாப்பாட்டில் அஜீரண கோளாறு ஏற்பட்டு சில சாப்பாடையே, நம்ம பிடிச்ச சாப்பாடையே சாப்பிட முடியாமலாம் ஆயிருப்போம். இன்னும் சில பேர் போர்வைக்குள்ளே இருந்த காலகட்டம்லாம் இருக்கும். முடியலைங்க அப்படின்னு, உடம்பெல்லாம் வலி, ஜுரம், இதையெல்லாம் தாண்டி இப்போ எங்கள் வீட்டு பிள்ளைங்க மீனராசி அடுத்த ரகம்
அடுத்த கட்டத்துக்கு துவக்கம். கொஞ்சம் இந்த குளிர் சொல்லுவாங்க, அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குளிர், இந்த ஈரப்பதம், கால் கீழே வைக்காதீங்க. பார்த்து காலை வைக்கும்போது சாக்ஸ் போட்டுங்க, செப்பல் போட்டுங்க. வீட்டுக்குள்ளே ஒரு செப்பல் போட்டுங்க, வெளியில் ஒரு செப்பல் போட்டுங்க. தைரியமாக இருங்க. எல்லாத்தையும் ஆண்டவன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு மட்டும் நம்புங்க. எல்லாத்தையும் ஆண்டவன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நம்புங்க. எதை செஞ்சாலும் ஆண்டவனுடைய கட்டளையில் தான் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு நம்புங்க. மீனராசிக்காரர்கள், இப்போதைக்கு ஒரு அஃபேர் ஏற்படும். சிலர் மீது உங்களுக்கு காதல் ஏற்படும். சிலர் உங்கள் மீது காதல் வைப்பார்கள். அன்பு பாசம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதில் நாட்டமும் ஏற்படும். ஆமாம், கல்யாண விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். கல்யாண யோகங்கள் ஏற்படும். ஏதாவது ஒரு செலிபிரிட்டியை சந்திக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் கனவும் உங்கள் வாழ்க்கையும் இப்போ பாசிட்டிவாக போகும். மேலும் இப்போ நீங்கள் நடத்த வேண்டியதெல்லாம் பெரிய மனுஷங்களை பற்றியே யோசிங்க, பெரிய விஷயத்தை பற்றி யோசிங்க, லட்சத்தை யோசிங்க, கோடியை யோசிங்க. சிம்பிளாக யோசிக்காதீங்க. சார் நட்டம் ஆகிடுவோம் சார், வீணாக போய்டுவோம் சார், வருத்தப்படுறேன் சார், குடும்பம் பிரிஞ்சிரும் போலக்கு சார், நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை சார், இந்த எல்லா தாட்டையும் தூக்கிடுங்க, அழிச்சிருங்க, வேண்டாம். எல்லாத்தையும் ஒரு ரப்பரை வச்சு அழிச்சிருங்க. நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் அந்த மிஸ்டேக்லாம் உடனடியாக மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுங்க. யாருக்கிட்டையும் கேட்க வேணாம், நீங்களே மனப்பூர்வமாக யாரையாவது திட்டி இருந்தால் மன்னிப்பு கேட்டுங்க. யாரையாவது அவமானம் செஞ்சுருக்க மாட்டீங்க, செஞ்சுருந்தா ஒருத்தவனுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுங்க. உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல திருப்பு முனை, உங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸ் மற்றவங்களுக்கு தெரிய வரக்கூடிய நேரம். இவ்வளோ நல்லவரா, இவ்வளோ நல்லவங்களா, இவங்கள போய் இப்படி பேசிட்டோமே அப்படின்னு உறவுகள் வரை வருத்தப்படும். இடையில உடம்பு கொஞ்சம் சுகம் குறைஞ்சி இப்போ மீண்டும் உடம்பு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. ஆசைகள் நிறைய கிடைக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கை கொடுக்கும், நல்ல நபர்களுடைய சேர்க்கை ஏற்படும். ஒரு வளர்ச்சிக்கான அற்புதமான தருணம் இந்த நேரம். சில வழி கிடைக்கக்கூடிய நேரம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வழி கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருந்தோம்னா அது கண்டிப்பாக வழி கிடைக்கக்கூடிய நேரம். காலம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை செய்யுது. மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். பதவி ஆசைப்பட்டவர்கள், பதவியில் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் பதவி யோகங்கள் கிடைக்க போகுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு குட் டைம் எப்படின்னு சொன்னால், பால் பொங்குற கனவுலாம் வரும். பால் பொங்குறது, சாப்பாடு போடுறது, விருந்து சாப்பாடு போடுற மாதிரி, பேங்க் சம்பந்தமான கனவு, இன்ஃபர்மேஷன் சம்பந்தமான கனவு, பெரியவர்கள் முன்னாடி சாகசமாக பேசுகிற மாதிரி உள்ள கனவுலாம் வரும். இந்த கனவு பலிக்க போகுது. சில பேர் யாராவது முன்னாடி இறந்தவர்கள் இப்போ உங்கள் கனவுல வருவாங்க. இறந்தவர்கள், அந்த இறந்தவர்கள் வந்தாங்கன்னா அதுவும் உங்களுக்கு இப்போ என்னென்னா பாசிட்டிவாக கொடுக்கும். ஸோ ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல நேரத்துக்கான, நல்ல அபிப்பிராயத்துக்கான விஷயங்கள் ஆரம்பமாகுது. மீனராசிக்காரர்கள் இந்த சான்சஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப பெஸ்ட்டான டைம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் ரெட்டிப்பு பலனை, யானை பலத்தை கொடுக்க போகுது. அற்புதமான விஷயங்களை பயன்படுத்துங்க. ராஜதந்திரத்தை யூஸ் பண்ணுங்க. ராஜதந்திர பார்வை உங்களுக்கு கிடைக்குது. ராஜ கணக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு ராஜாவோட கணக்கு. ஆமாம், ராஜ வாழ்க்கை. இந்த ராஜதந்திரத்தை யூஸ் பண்ணுங்க, சக்ஸஸ் ஆவீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். தெய்வம் உங்கள் கூட தான் இருக்காங்க. நாம் காணக்கூடிய ஒரு கனவு பலிக்கக்கூடிய நேரம். இதுதான் நம்ம பேசிக்கிட்டு வரோம். இந்த ஏதோ ஒரு கனவு நமக்கு பலிக்க போகுதுன்னு சொன்னோம். அதே மாதிரி கெட்ட சக்தி விலக போகுதுன்னு சொல்லியிருக்கோம். நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு துஷ்ட சக்தி, துர்சக்தி. அப்போ இந்த ரெண்டையும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். துர்சக்தி வெளியில் போகுது, நல்ல சக்தி உள்ள என்ட்ரி ஆக போகுது, கனவு பலிக்க போகுது. இந்த மாதிரி பதிவுகள் கேட்கும்போது முதல்ல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். மனசை கான்ஃபிடெண்ட்டாக நம்ம முடிவு பண்ணிக்கணும். மனிதனுடைய மனம் கான்ஃபிடென்ட் லெவல் என்றைக்குமே குறையக்கூடாது. இந்த கான்ஃபிடென்ட் லெவல் குறையாமல் இருந்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும். சகோதரர்களே, உறவுகளே, நண்பர்களே,
உங்களுக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். ஒரு மனுஷனுடைய பவர் எது? அவனுடைய மனபலம். மனசில் பலம் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் நெருங்க முடியாது. அதே உங்களுடைய மனபலம் குறைஞ்சிது அப்படின்னா சொல்லுவாங்கள்ல, யானை இழைச்சதுன்னா எறும்பு உள்ளே போகணுவான். அதனால் நம்மளை யார் வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க. அதனால் நம்ம மனசு உடையாமல் முதல்ல பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தைரியமாக இருக்கணும். என் உறவுகள் தைரியமாக இருக்கணும். தைரியமாக இருந்தீங்கன்னா மற்றவன் பார்த்துட்டு பயப்படுவான். ஆஹா, இவர் இந்த தைரியமாகவே இருக்கார், இவர் தைரியம் இன்னும் குறையில, அப்போ நம்ம உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கனவு காணப்படும்னு சொன்னேன், ஒரு கனவு வரும்னு சொன்னேன். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய கனவு உங்களுக்கு பலிக்க போகுது. அது நல்ல கனவுகள் கண்டிப்பாக பலிக்க போகுது. சாமி, நான் கெட்ட கனவு கண்டுட்டேனே என்ன பண்ணுறதுன்னு தோணும். கெட்ட கனவு வந்ததுன்னா அது கெட்டது விலக போகுதுன்னு அர்த்தம். நல்ல கனவு பலிக்க போகுது, கெட்டது விலக போகுது. இது வரைக்கும் யாராவது நமக்கு தொந்தரவாக இருந்தாங்க, பிரச்சனையாக இருந்தாங்க, வில்லங்கமாக இருந்தாங்கன்னா விலகிடுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு அரியணையை எதிர்பார்த்து இருக்கிறோம், ஒரு ராஜ வாழ்க்கையை எதிர்பார்த்து இருக்கிறோம், ஒரு சுக வாழ்க்கையை எதிர்பார்த்து இருக்கிறோம், நிறைய விருப்பங்களை எதிர்பார்த்து இருக்கிறோம், நிறைய நண்பர்களை எதிர்பார்த்து இருக்கிறோம், சுகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்குறோம்னா அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த நேரம் கனவு நமக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். இதான் கனவு சாஸ்திரம். இந்த காலகட்டத்தில் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் தெய்வ பலத்தால் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை எளிமையாக அடைய முடியும். அதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் தெளிவுபடுத்திக்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா வாழ்க்கையில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. குழப்பம் அடையக்கூடாது. இந்த மனம் குழப்பம் ஆயிட்டுன்னா அதை தீர்வுபடுத்துறதுக்கு யாரும் ஒத்தாசை பண்ண மாட்டாங்க. அதை இன்னும் ரணகலமாக்க தான் பார்ப்பாங்க. முதல்ல ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல நம்மக்கிட்ட தான் குறை சொல்லுவாங்க. நீ சரியாக இருந்திருந்தீங்கன்னா அது நடந்திருக்காதுன்னுவாங்க. அது நம்மளாலேயே அந்த தப்பு நடந்திருக்காது, அது காலத்தோடைய கட்டாயம். ஆனால் முதல்ல கெட்ட பேர் வாங்கிறது, அவப்பெயர் வாங்கிறது நாமளாக தான் இருப்போம். அப்போ ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல தப்பு அந்த அவங்கள குற்றம் சாட்டாதீங்க, குறை சொல்லாதீங்க. அந்த சூழ்நிலையினால் அவங்க தப்பு நடந்திருக்கு, சூழ்நிலை தான் காரணம், அவங்க காரணம் இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல்ல கோவப்பட்டு திட்டுறதுனால அந்த நிமிஷம் ஒன்றும் நல்லது நடக்க போகிறதில்ல, நடந்த தப்பு மாற போகிறதில்ல. அப்போ கூட்டாக சேர்ந்து அந்த தப்பை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். முதல்ல பிரச்சனை உள்ளவங்கள நம்ம மீட்டெடுக்கணும். இதையெல்லாம் தான் நம்ம இப்போ கணக்கில் கொண்டு வரணும். அப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கனவு மெய்ப்படும், கண்ட கனவு நடக்க போகுது, கெட்டது விலக போகுது. இது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும்போது நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் கரெக்டாக இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவை கான்ஃபிடென்ட் லெவல். கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தில் இருக்கணும். அது மாதிரி கான்டாக்ட் அதிகமாக இருக்கணும். இது மாதிரி நேரத்தில் நிறைய மனிதர்களை சந்திக்கணும். கான்டாக்ட் லெவல் அதிகமாக இருக்கணும், கான்டாக்ட் நிறையா இருக்கணும். அதுமாரி கமிட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கமிட்மெண்ட்டில் இருக்கணும். ஏதாவது ஒரு பிளான் போட்டு நடத்திக்கிட்டே இருக்கணும். கார் வாங்குறத பற்றி யோசனை பண்ணால் கார் வாங்கணும், வீடு பார்த்து முடிச்சுதான் வீடு வாங்குறத பற்றி யோசிக்கணும், இல்லையா சமையல் பற்றி என்னாவது ஒன்று நடத்திக்கிட்டே இருக்கணும். இந்த மூளையை சும்மாவே இருக்க விட்டுறக்கூடாது. இது ஆபத்து. அது சும்மா இருந்ததுன்னா அப்படி செல்ஃபோன் அப்படி பார்த்து அப்படி உருட்டுனதுன்னா வேலை முடிஞ்சு போயிடும். அது பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும். வேண்டாம், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் பவர். ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். என்ன நினைக்கிறோமோ அதில் இறங்கி வேலை செய்யணும். இந்த குதிரைக்கு லாடம் போட்டிருப்பாங்க, அது மாதிரி இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் இருக்கணும். கான்ஃபிடென்ட், கான்சன்ட்ரேஷன், கான்டாக்ட், மனுஷாரோட தொடர்பை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுவும் எப்படி? வயசில் பெரியவர்களோட தொடர்பை ஏற்படுத்தணும்.
நல்ல அதிகாரத்தில் உள்ளவங்களோட தொடர்பை ஏற்படுத்தணும். நாம் மட்டும் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம முன்னேற முடியும். பெரியவர்களோட தொடர்பு, கான்டாக்ட் எப்படி இருக்கணும்? நம்ம தைரியமாக ஒருத்தவங்கள்ட்ட பேசணும். 4 IAS அதிகாரிகள், 4 IPS அதிகாரிகள், பெரிய மனுஷங்க, வேல்யூபிள் பர்சன், இவங்களையெல்லாம் நினச்சி பார்க்கணும், இவங்களையெல்லாம் திங்க் பண்ணணும். அப்போ தான் லைஃப் சக்ஸஸ் ஆகும். அதையெல்லாம் விட்டுட்டு எதுவுமே இல்லாமல் நம்ம கீழே போயிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே இன்றைய சந்தோஷம், இது இந்த நிமிஷத்தோடு முடிஞ்சிடும். ஆனால் நாம் நினைக்கிற கோல், கான்ஃபிடெண்ட்டாக நம்மளோட எதிர்காலத்தை பற்றி யோசித்தா நல்லா இருப்பீங்க. நம்புங்க, கான்டாக்டை வளர்த்துக்குங்க, பெரிய மனுஷங்களோட பழகுங்க, பெரியவர்களுடைய குணநலங்களை அப்படி எடுத்துக்குங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது, ராஜ பார்வை கிடைக்க போகுது, நீங்கள் கண்ட கனவு நடக்க போகுது, வாழ்க்கையில் உங்கள் கெட்டது எல்லாம் விலக போகுது. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, கான்டாக்டை வளர்த்துக்குங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கணும். இப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை கண்டிப்பாக உண்டாகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.